ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الحمد لله. الله نடியார்களே, بارك الله فيكم. ஷஹ்ருல் கைராத், நன்மை பொருந்திய இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்துவமான இந்த அமலை, தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹ், கலிமத்து தௌஹீத், வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாடு அனைத்தும் அதை செய்வதற்கு அல்லாஹ் மட்டுமே தகுதி படைத்தவன் இந்த லா இலாஹா இல்லல்லாஹை முன்மொழிந்து, அதனுடைய அடுத்த மிக முக்கியமான விஷயமாக இந்த தொழுகையை நிறைவேற்றி அந்த ஜக்காத்தை விடாத ஒரு சமுதாயமாக இன்ஷா அல்லாஹ், அதோடு இந்த நோன்பை, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு தூணான இந்த நோன்பை, இந்த மாபெரும் வணக்க வழிபாட்டை செய்து கொண்டிருப்பவர்களாக இந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ்விடம் உண்மையாக மனப்பூர்வமாக செய்த பாவத்திற்கு தௌபாவை செய்யுங்கள். இந்த நேரம் நமக்கு கிடைக்காது. நிச்சயமாக நாம் நமக்கான நேரத்திற்கு கணக்கெடுக்கப்படுபவர்களாகவே தான் இருக்கிறோம். நிஅமதானி மக்பூனுன் இந்த கஸீரின் மினன் நாஸ், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரண்டு மாபெரும் நிஅமத் மக்பூனாக, அதற்கு எந்த ஒரு முக்கியத்துவம் தரப்படாததாக இருக்கின்றது. மனிதர்கள் அதிலே மிகவும் அலட்சியமாக இருக்கிறார்கள். அந்த இரண்டு நிஅமத் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். அல்லாஹ் நடிகார்களே, உடல் ஆரோக்கியமும் நேரமும், இந்த உடல் ஆரோக்கியமும் இந்த நேரமும் ஒவ்வொரு வருடமும் நம்மை தூரமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். இன்று நோன்பு, ஒரு வருடம் இன்று நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் அடுத்த வருடம் நோன்பு பிடிக்க முடியாத முதியோர்களாக ஆகிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் நடிகார்களே. எல்லா வருடமும் இதே போல், இதே தடகாற்றத்தில், இதே சக்தியில், இதே உறுதியில் நாம் இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. ஒரு நாள் இன்று நோன்பு பிடிப்பவர்களாக இருக்கக்கூடிய நாம் நாளை வெறுமன நோன்பு பிடிக்காததற்கான அந்த கஃபார், அந்த ஃபித்யாவை கொடுப்பதற்கு மட்டும்தான் நம்மால் இயன்றதாக இருப்போம். அப்படி என்றால் என்ன? நோன்பு பிடிக்க முடியாத முதியவர்களாக ஆகிவிடுவோம். சரி, அது மட்டுமா? நோன்பை பிடிக்க முடியாத, நோன்பை பிடிக்க முடியாத சக்தி பெறாத நோயாளிகளாக கூட ஆகிவிடலாம். ஆனால் இந்த நோன்பில் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த நோன்பில் அல்லாஹ் நம்மை எப்படி வைத்திருக்கிறான்? இதுதான் நாம் யோசிக்க வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். இந்த அமல்களை அதிகப்படுத்த வேண்டும், தௌபாவை அதிகமாக செய்ய வேண்டும். இதையெல்லாம் தெரிந்த நாம் அதே போல் இந்த நோன்பை, இந்த ரமதானை பாழாக்கக்கூடியவர்களை என்னவென்று சொல்வது? முக்கியமாக யாரை சொல்வது? நம் இளைய சமுதாயத்தை சொல்வது, நம் இளைஞர்களை சொல்வது. நம் இளைஞர்கள் இந்த ரமதானை எவ்வாறு கழிக்கிறார்கள், எவ்வாறு கழித்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரமதான் என்றால் இரவிலே
கூட்டம் கூட்டமாக கூடுவதல்ல ரமதான். இங்கும் அங்குமாக படைப்படையாக சூழ்ந்து கொண்டு பைக்குகளையும் வாகனங்களையும் நிறுத்தி கொண்டு தராவீஹ் பள்ளிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும், தொழுகைகள் எங்கும் அல்லாஹ்வுடைய அதான்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மாதத்தில் கூட ரமதானை ஏதோ ஒரு கச்சேரியை போலவும் ஏதோ ஒரு விழா கோலம் போலவும் அல்லாஹ்வை வணங்காது இந்த ஊரிலே தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மக்களுக்கும் எந்த ஒரு பிரயோஜனையும் தராமல் மாறாக மக்களுக்கு ஒரு தீமையாக விளங்கக்கூடியவர்களாக இளைஞர்கள் இருந்தால் ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இளைஞர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ரமதான் என்பது கூட்டம் கூடக்கூடிய இடங்களில் எடுத்துக்காட்டாக கருப்பு கடையில் நின்று சுற்றி கொள்வதல்ல. மக்களுக்கு மக்களாக கூட்டமாக சேர்ந்து கொண்டு வீணான பேச்சுக்களையும் எந்நேரமும் போனையும் கேடுகெட்ட நம்முடைய சமுதாயத்தை அழிப்பதற்காகவே இருக்கக்கூடிய இந்த அல்லாஹுல் முஸ்தஆன் இந்த சோசியல் மீடியாவில் நேரத்தை செலவழிப்பதல்ல ரமதான். ஏனால் இன்று அவ்வாறு ஆகிவிட்டது. ரமதான் என்றால் இரவு எப்போது வரும்? அந்த இரவிலே சஹாபாக்கள் முஸ்லிம்கள் ரமதானை அந்த இரவிலே வணக்கத்திற்காகத்தான் பயன்படுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ், வணக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட இரவுகள், வணக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரவுகள், அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காகவே மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரவுகள் இன்று எவ்வாறு இந்த இரவுகள் இன்று கழிக்கப்படுகிறது? சரி, இது எவ்வாறு தடுப்போம்? அனைவர்களையும் உங்களால் தடுக்க முடியாது. இதை நம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, நம் பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள்? தொழுகையை, தராவீஹை, ஐவேளை தொழுகையை தொழுவதோடு இந்த ரமலானிற்காக பிரத்யேகமாக தொழக்கூடிய தராவீஹை அவர் தொழுகிறாரா என்பதை பாருங்கள். அதற்கு கட்டளையிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெளியே தீமை நடக்கிறது, அந்த தீமையை தடுப்பது எப்படி? தீமையை தடுப்பது எப்படி? கட்சியை கொண்டா அல்லது ஒரு ஜமாத்தை கொண்டா? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரய்யத்திஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது குடும்பத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும். அந்த நல்லதை கொண்டு எச்சரிக்கை செய்வது, தீமையை கொண்டு தடுப்பது என்பது தன் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தன் பிள்ளைகள் ஊரை பற்றி பேசிக் கொண்டிருப்பார், தான் பிள்ளை அதிலே ஒருவனாக இருப்பார். ஊரை பற்றி பேசுவார். ஜுமாவிலே இந்த சொற்பொழிவு அவரை வந்து அடையும் பொழுது மற்ற இளைஞர்களை பற்றி பேசுவார். தனக்கு ஒரு பிள்ளை இதே இளைஞர் வயதில் இருப்பார் என்பதை மறந்து விடுவார். அல்ல, எல்லா விதத்திலும் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கூட்டம் கூட்டமாக சுத்துவதல்ல ரமதான். அல்லது ரமதான் வந்துவிட்டால் தொலைக்காட்சியில் ரமதான் தொடர்களை பார்த்து அமர்ந்து கொள்வது அல்ல ரமதான். சுப்ஹானல்லாஹ், கேள்விப்படுகிறோம் ரமதானிற்கான பிரத்யேகமான பாட்டுக்கள் எங்கே வந்தது? எங்கே வந்தது? யாருடைய மார்க்கம்? இசை என்பது ஹராம் என்பது நமக்கு தெரியாதா? மாலூம் என்பது தரூரா, நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இசை என்பது ஹராம். அது நஷீதாக இருந்தாலும் சரி. நஷீதிலே என்ன நன்மை இருக்கிறது? நஷீதில் என்ன நன்மை இருக்கிறது? அந்த நஷீதிற்கு அல்லாஹ்வுடைய திருமறையை கேட்டால் அத்துணை நன்மை இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை நஷீதை போட்டு பேசுவதனால் என்ன? வீட்டை சாலிகான வீட்டாக மாத்திருக்கிறீர்களா? சாலிகான வீடாக மாற்றுவது என்பது வீட்டில் தொழுவது ஏதோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரமதான் வந்துவிட்டால் ரிங்டோனை நஷீதாக மாற்றிக்கொள்வது, இரவில வீடுகளில் அந்த நஷீது பாட்டை போடுவது எங்கேது வந்தது இந்த கலாச்சாரம்? யார் கொடுத்தது? குர்ஆன் கொடுத்ததா? சஹீஹ் புகாரியில் கொடுத்ததா? சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டதா? அவர்கள் எல்லாம் வேறு மாதிரிதானே ரமதானை பார்த்தார்கள், வேறு மாதிரிதானே ரமதானிலே அமல் செய்தார்கள். நாம் சுப்ஹானல்லாஹ் இஃப்தார் பாக்ஸை தேடி தேடி அலைவது. ரமதான் என்றால் எங்கே நமக்கு விதவிதமான சாப்பாடு கிடைக்கும்? சாப்பாடை கட்டுப்படுத்தினோமா? உணவு என்று தெரியாமல் எதற்காக இந்த நோன்பு? அல்லாஹ்விற்கு நெருங்குகிறோம் தக்வாவை அடைவதற்காக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதனால்தான் கவனியுங்கள், அல்லாஹ்வின் தூதர் இந்த ஹதீஸை நான் இங்கே சொல்கிறேன். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ருப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்ல அல்-ஜூ' வலா மின் கியாமிஹி இல்ல அஸ்-ஸஹர். என்ன? நோன்பாளிகளில் சில பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவன் நோன்பு பிடிப்பது அவனுக்கு அந்த பசியை தவிர
அந்த நோன்பை அவனுக்கு எதுவும் உணர்த்தாது. அந்த பசி மட்டும்தான் இருக்கும். அதை தவிர வேறு எந்த அமல்களும் அவனிடம் உணர்த்தாது, அவனை உட்கொள்ள வராது. இதில் உலமாக்கள் இந்த ஹதீஸ் என்ற நியத்தை சரியாக அவன் செய்கிறானா என்பதை பார்க்கிறார்கள். அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி, நோன்பாளர்களில் சில பேர் அவருடைய நோன்பு பசியை தவிர அவன் எதையும் அடையவில்லை. இதுதானா நாமும்? நோன்பென்றால் பசி, அவ்வளவுதானா? வேற வணக்க வழிபாடுகள், வேற இபாதத்துகள் எதுவும் கிடையாதா? அதே போல அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைஸ லஹு மின் கியாமிஹி இல்லா ஸஹர், அவன் எழுந்து நின்று வணங்குகிறானே, இரவு தொழுகை தொழுகிறானே, எப்படி தராவிகை தொழுகிறானே, தஹஜ்ஜுதை தொழுவானே, இது எதற்காக? வெறுமன அவன் தூக்கத்தை கலைத்தவனாக, அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ், வெறுமன தூக்கத்தை கலைத்தவனாக, தூக்கம் இல்லாமல் இருப்பதற்காக மட்டும்தான் இரவு தொழுகையில் இருக்கிறோமா? 8:30 மணிக்கு தொழுதுட்டு 9 மணிக்கு வீட்டிற்கு செல்லக்கூடிய நாம் ரமதானில் 10:30 மணிக்கு செல்கிறோம் என்றால் இந்த நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? ஏதோ எல்லோரும் தொழுகிறோம், நானும் தொழுகிறேன், அதனால் என்ன பிரயோஜனம்? என்னுடைய 2 மணி நேரம் தூக்கம் தான் போனது மிச்சம். இந்த ஹதீஸில் வருவது போல் அப்படியா? அல்லது உண்மையிலேயே மனப்பூர்வமாக அல்லாஹ்வை வணங்கி நின்று நியத்தை உறுதியாக வைத்து அல்லாஹ்வை நின்று வணங்குபவர்களாக இருக்கிறோமா? வெறுமன நோன்பு பசியாகவும் வெறுமன நின்று வணங்குவது தூக்கத்தை கலைப்பதாகவும் இருப்பதா? அல்லது உண்மையிலேயே நோன்பு நம்மை மாற்றுகிறதா? எல்லா வகையிலும் மாற்றுகிறதா? எல்லா வகையிலும் நமக்கு தக்குவாவை ஏற்படுத்தி தருகிறதா? அல்லாஹ்விற்கு நெருங்குவதை ஏற்படுத்தி தருகிறதா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அதேபோல் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறோம், மார்க்கத்தின் மிக முக்கியமான ஒரு தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான ஒரு விஷயத்தில் இன்று நாம் பொடுபோக்காக இருக்கிறோம். அது நாம் அடிக்கடி அதிகமாக நாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். வஹுவல் இஹ்திலாத், ஆண்களும் பெண்களும் கலந்து இருப்பது. ஆண்களையும் பெண்களும் கலந்து இருப்பதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஃபித்னாக்களும் எள்ளி நகையாடுவதல்ல, எண்ண முடியாததல்ல. அத்துணை விஷயங்களும் ஹராமான விஷயங்களும் அனைத்தும் இந்த இஹ்திலாத்தில் தான் ஆரம்பமாகிறது. ஒரு கேடுகெட்ட ஹராமான ஒரு உறவு, அல்லாஹ் தடுத்த ஒரு உறவு, அந்த உறவு ஆரம்பமாகக்கூடிய முதல் புள்ளி அல் இஹ்திலாத். ஆங்கிலத்தில் ஃப்ரீ மிக்சிங் என்று சொல்வோம். ஆணும் பெண்ணும் கலந்திருப்பது, மஹரம் இல்லாத ஆணும் பெண்ணும் கலந்திருப்பது, அவர்களுக்கு 2 பேருக்கு மத்தியில் தொடர்பை இலகுவாக்கி தரக்கூடிய அந்த சூழ்நிலை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த ஆணும் பெண்ணும் இலகுவாக சந்திப்பதற்கும், கண்ணோடு கண்ணு பார்த்துக் கொள்வதற்கும் அல்லது பேசிக் கொள்வதற்கும் ஏகுவாக ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலை தான் இஹ்திலாத். இஹ்திலாத் என்றால் ஹராம் என்று மார்க்கம் இருக்கும் பொழுது, இந்த புனித மாதத்தில் அந்த இஹ்திலாத்திற்கு அந்த ஆணும் பெண்ணும் கலக்கக்கூடியதை ஒரு அடையாளமாக இந்த ரமதானை மாற்றி விட்டோம் என்றால் நம்ம என்ன என்று சொல்வது? லா இலாஹ இல்லல்லாஹ் பார்ப்பதில்லையா? ரமதானிலே பார்ப்பதில்லையா? ரமதானுடைய இரவு எவ்வாறு இருக்கிறது? ரமதானுடைய இரவு எவ்வாறு இருக்கிறது? எப்படி நம்மை சுற்றி இருக்கிறது? கடை தெருவுகள் எவ்வாறு இருக்கிறது? பெண்கள் 12 மணிக்கும் 1 மணிக்கும் உலா வந்து கொண்டிருக்கிறார்களே, யார் இதை தடுப்பது? தடுக்கக்கூடியவர்கள் யார்? எங்கே பெற்றோர்கள்? எங்கே தந்தைமார்கள்? எங்கே கணவன்மார்கள்? எங்கே அண்ணன்மார்கள்? எப்படி இந்த தீமை, இந்த அசிங்கத்தை எப்படி தடுப்பீர்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஹராமில் விழுந்து நம் மானம் கப்பலேறி நாம் அசிங்கப்பட்டு அல்லாஹ் இதை செய்யாதே செய்யாதே என்று நம்மை தடுத்திருக்கும் பொழுது அதிலே கவனக்குறைவாக இருந்து
நம்முடைய அடையாளத்தை அளித்ததற்கு பிறகா பார்ப்பதில்லையா? கூட்டத்தை பார்ப்பதில்லையா? எல்லா இடங்களிலும் எங்கே செல்கிறோம்? தேவையான விஷயங்களை வாங்கலாம், ஆனால் அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. நம் பெண் பிள்ளை எங்கே செல்கிறாள்? இந்த ரமதானில வெளியே அனுப்பி விடுவதா? இந்த ரமதானில அப்படியே வெளியே தள்ளி விடுவதா? போய் எங்கே போயிட்டு வா. என்ன ரமதான் என்றால் வீட்டுக்கு வெளியே பெண்களை அனுப்பி விடுவதா ரமதான்? என்ன நோக்கம்? அசிங்கத்திற்கு உறுதுணையாகி விடாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அசிங்கத்திற்கு உறுதுணையாகி விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகிறான், வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்திற்கு பக்கம் நெருங்காதீர்கள். இதுதான் இந்த இடத்துல உலமாக்கள் ஆதாரம் எடுக்கிறார்கள். அல்லாஹ் விபச்சாரத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை, விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள். அது ஏன் நெருங்காதீர்கள்? நெருங்காதீர்கள் என்றால் விபச்சாரத்திற்கு வழிவகக்கூடிய எல்லா செயல்களிலிருந்தும் தூரமாக இருங்கள். விபச்சாரம் எப்படி வரும்? உடனடியாக வந்து விடுமா? விபச்சாரம் எப்படி வரும்? அதற்கு முன்னால் அத்துணை விபச்சாரங்கள் இருக்கிறது. அது எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த விபச்சாரம் ஏற்படும். கண்ணால் ஏற்படக்கூடிய விபச்சாரம், கையால் ஏற்படக்கூடிய விபச்சாரம், வாயால் ஏற்படக்கூடிய விபச்சாரம். இந்த சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வது யார்? இந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருபவர் யார்? இந்த சூழ்நிலைக்கு உடன்படுபவர்கள் யார்? அதுவும் இந்த ரமதான் மாதத்தில். என்ன கேட்டால் பெருநாளுக்கு துணி எடுக்கிறோம். கேட்டால் என்ன பதில்? பெருநாளுக்கு துணி எடுக்கிறோம். பெருநாளுக்கு துணி எடுப்பதோடு போகாமல் அனைத்து விதமான ஹராமான விஷயங்களும் நம் வீட்டிற்கு கொண்டு உள்ளே வந்து விடுகிறோம். நமக்கே அது தெரியாது, நமக்கே அது புரியாது. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானை, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் ரமதானை இரையச்சமுடைய மாதமாக காட்டினார்கள். நாமோ அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், கேளிக்கை மாதமாக காட்டுகிறோமா? கேளிக்கை மாதமாக காட்டுகிறோமா? ரமதானுடைய இரவுகளை அழகுபடுத்தினார்கள் வணக்கத்தின் மூலயமாக. ரமதானின் இரவுகளை இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அழகுபடுத்தினார்கள் வணக்கங்கள் மூலயமாக. நாம் எவ்வாறு அழகுபடுத்துகிறோம்? விதவிதமான தின்பண்டங்களை கொண்டும், விதவிதமான இதற்கு முன்னால் திறக்காத அனைத்தும், அதாவது விதவிதமான தின்பண்டங்களை கொண்டும், விதவிதமான ஹோட்டலுக்கு செல்வதும், அங்கே கடத்தி துணிக்கடைகளில் நேரத்தை முழுவதுமாக செலவழிப்பவர்களாக, எல்லா வகையான ஆண்கள் பெண்கள் கலக்கும் இடத்தில் அந்த ஹராமான அந்த இடத்தில் கலப்பது, இவ்வாறு தான் நம்முடைய ரமதானுடைய இரவுகளை நாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். சுபஹான் அல்லாஹ். அதுவே அலங்கரிப்பாக மாறிவிட்டது. ஆனால் சத்தியவாதிகள் என்றும் சத்தியத்திலே நிலைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி ஸாஹிரின் அலல் ஹக், என்னுடைய கூட்டம் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அவர்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் யோசித்துக் கொள்ளுங்கள். அதில் ஒருவராக அமல் செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் தூதருடைய கூட்டமாக நிற்க வேண்டும் என்றால் யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானை பாழாக்கி கொள்ளாதீர்கள், ரமதானை பாழாக்கி கொள்ளாதீர்கள். இரவுகளை வணக்கங்களின் மூலமாக அழகுபடுத்துங்கள். இரவுகளை அசிங்கத்திற்கு துணை போவதன் மூலமாக அந்த இரவை அலங்கரிப்பதல்ல, அந்த புண்ணிய இரவுகளை அசிங்கப்படுத்துவது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இந்த ரமதானுடைய இரவுகளை சரியான முறையில் கழிக்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்குவானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இபாதல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.